சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறுவன் கடத்தல் வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏடிஜிபி ஜெயராம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட நாம் கேட்கலாம். பாஸ்கர் வணக்கம். ஏற்கனவே இந்த நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். என்ன நிலவரம்? விவரங்களை பதிவு செய்யுங்க. சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக சென்னை நீதிமன்றத்தில் ஆஜரான போலீஸ் கூடுதல் டிஜிபி ஜெயராம் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது விசாரணை வளையத்தில் இருக்கிறார். கோர்ட்ல ஆஜரானது தொடர்பாக ஏற்கனவே நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்து அவரை அதிரடியாக கைது செய்து விசாரணை நடைபெற்று வரும் நிலையில 24 மணி நேரத்துல அரசு ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலோ கைது நடவடிக்கையில் ஈடுபட்டாலோ அவர்களை பணியிடை நீக்கம் செய்து துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பார்கள். அந்த வகையில தான் இது துறை ரீதியான நடவடிக்கையாகவே உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் உத்தரவின் அடிப்படையில அவரை பணியிடை நீக்கம் செய்து தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஜெயராமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறையினர் தொடர் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில ஏடிஜிபி ஜெயராம் பணியிடை நீக்கம் செய்து உள்துறை செயலாளர் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வழக்குல சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பாக ஏடிஜிபி கைது மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது. விசாரணை வளையத்தில் அவர் இருக்கக்கூடிய நிலையில அவரை பணியிடை நீக்கம் செய்து மீண்டும் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக மீண்டும் ஆஜர்படுத்தி அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள காவல்துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையிலும் ஜெகன்மூர்த்தி அவர்களிடம் வழக்கு விசாரணை தொடர்பாக வழக்கறிஞர்களோடு காவல்துறை உயர் அதிகாரிகள் எப்போது அவரை விசாரணைக்கு அழைக்கலாம் என்பது தொடர்பான அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில தற்போது உள்துறை செயலாளர் பணியிடை நீக்கம் செய்து தற்போது ஜெயராம் அவர்களை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.